இந்த குப்பம் கெட்ட கேட்டுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வர நீங்களும் என் கூட சேர்ந்து எதையாவது பேசி அத வேணான்னு சொல்லிருக்கலாம் சித்தப்பா. இந்த ஃபங்க்ஷன் கட்டாயமா நடக்கணும். என்ன மாமா நீங்களே எப்படி சொல்றீங்க? இந்த ஃபங்க்ஷன் கிராண்டா நடந்தாதான் நம்ம மொத்த சொந்தங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அவங்க முன்னாடியே 2 பேர் சண்டை போட்டு பிரியணும். அது எப்படி சித்தப்பா நடக்கும்? குத்தம் நடந்தா குத்தம், என்ன பண்ணாலும் குத்தம். என்ன அங்க சத்தம்? சும்மா பேசிட்டு இருக்கோம் மாமா. இது என்னோட பியாரா பேட்டா, இவனுக்கு எல்லாமே பண்ணி வச்சாங்க. அம்மா உன் தம்பி வந்துட்டாமா. இந்த ஹிட்லர் கொட்ட ஒருத்தி வராமலா போயிடுவா. நிச்சயமா வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருமதி ஹிட்லர் விரைவில். பிரபு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அக்கா, ஆபீஸ்ல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நீ வேற ஏதாவது பேசி மூட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காத. நாங்க உன்னை மூட் அவுட் பண்ண மாட்டோம் மாப்ள. நீங்க ஏதாவது பேசி எங்களை மூட் அவுட் பண்ணாம இருந்தா சரி. மாப்ள பயப்படாதீங்க, நீங்க மூட் அவுட் ஆகிற மாதிரி எதுவும் பேச மாட்டோம். எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச போறோம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல்ல வாங்க மாப்ள, வந்து அப்படி உட்காருங்க. வாங்க வாங்க மாப்ள. என்ன நீங்க உட்காருங்க மாப்ள. என்னத்த அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருங்க. மா வந்து உட்காரு. என்னக்கா சொல்லு. அது ஒண்ணு இல்ல மாப்ள, அன்னைக்கு எங்க தாய் மாமா வந்துட்டு போனார்ல. ஆமா. அவர் வந்துட்டு போனதுல இருந்து எங்க 2 பேருக்கும் ஒரே யோசனை. என்ன மாதிரிதான் மாப்ள, அவரும் வீட்டோட மாப்பிளையா எதுவும் செய்யாம சும்மாவே இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்களா எப்படி ஆயிட்டாருன்னு. அவரையே இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நானும் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் மாப்ள. இப்படி ரியாக்ட் பண்ற? இவரு நல்ல விஷயம் தானே சொல்றாரு. இல்லடி, ஏற்கனவே பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாங்கின காசெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப திரும்பவும் முதல்ல இருந்தா. ஐயோ அத்த, அப்ப டைம் சரியில்லை அத்த. இப்ப குரு எனக்கு 9ல இருக்கான். ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்கல்ல. ஓடி போனவனுக்கு அள்ளி கொடுப்பாருனா வீட்டுக்குள்ளேயே இருந்த எனக்கு எப்படி கொடுப்பாருன்னு யோசிங்க. ஆமா ஆமா, டைம் செம்மையா இருக்கு அத்த. பிசினஸ் ஆரம்பிக்க இதுதான் கரெக்டான டைம். மாப்ள, இத லாஸ்ட் டைமா கூட வச்சுக்கங்க. எனக்கு பிசினஸ் பண்ண பணம் கொடுங்க. ஒரே வருஷத்துல அத 2க்கு 3 மடங்கா திருப்பி கொடுக்கறது என் பொறுப்பு. என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அது அதை இன்னும் டிசைட் பண்ணல. இனிமேதான் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிசினஸ் எல்லாம் தெரியும்? தெரிஞ்ச பிசினஸ் எல்லாம் ஊத்திட்டு போயிடுச்சு. அதனால புதுசா தான் ஏதாவது பண்ணணும்.
தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அது தெரிஞ்ச நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்படியெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல யாருமே பிசினஸ் பண்ண முடியாது. புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க. புதுசா பண்றது கரெக்ட் தான் நீ, ஆனா அது என்னன்னு தெரிஞ்சு பண்ணணும். தெரிஞ்சு பண்றோம் இல்ல தெரியாம பண்றோம் அது எங்க இஷ்டம். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? ஏற்கனவே நீங்க பண்ணதெல்லாம் நஷ்டம்னு அத்தை சொல்றாங்க. தெரிஞ்சுக்கினே எது திரும்பவும் தப்பு பண்றீங்கன்னு தான் கேக்குறான். தப்பு சரியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ இதுல தலையிடாத. அவள் பேபி, நீ உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்காத, அது வீணாதான் போ. ஏங்க இருங்க, இவங்களே ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது பண்ணலாம் யோசிச்சு வந்திருக்காங்க. நீங்க எடுத்ததும் எல்லாத்தையும் நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அவள் பேபி, நீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க மேல போங்க. மேல போங்க. மாமா, ஃபர்ஸ்ட் என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிங்க மாப்பிள்ள. ம். மாப்பிள, ம், உங்களுக்கு ஒரு அட்வைஸ். ஆம். நீங்களுமா சொல்லுங்க அத்தை. என் மருமக தப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டான். ம்? தெரியாத தொழில் எதுவும் பண்ணாதீங்க, தெரிஞ்சதா ஏதாவது பண்ணுங்க. ஆ? ம். நல்லது அத்தை. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்கல்ல இது உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், அதுக்காக சொன்னேன். ஆ? ம். என்னம்மா உங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? இது தெரிஞ்ச கதை தானே. ம். என் அம்மா எப்பவும் அந்த குப்பத்துக்கு தான் ஜால்ரா அடிக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மாப்பிள்ள பிசினஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அதை விட சந்தோஷம் அவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டது. ஆ, ம். எனக்கு அதான் வேணும். அதுக்காக தான் அவளை வச்சுக்கிட்டே நான் இந்த விஷயத்த பேசினேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. 2 பேருக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்க்கணும். ம். சாரிங்க, நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஏற்கனவே அக்காவுக்கு உங்களை பிடிக்காது. நீங்க என்ன சொன்னாலும் அதை அவங்க தப்பா தான் எடுத்துப்பாங்க. அதான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்ண போறேன், நல்ல விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அமுல் பேபி, நீ பேசினதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா தெரியல. ஆனா அவங்களுக்கு இந்த பிசினஸ்னால என்னன்னு தெரியாது, அது உனக்கே தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க வேற ஐடியால தான் உன்ன பணம் கேக்குறாங்க. தெரியுங்க,
ஆனா எடுத்தது நெகட்டிவா பேசினா அவங்க தப்பா தானே எடுத்துப்பாங்க. அதான் என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு டீட்டெயிலா கேட்டிருக்கேன். முதல்ல அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். நீங்க இந்த மேட்டரை ஃப்ரீயா விடுங்க. ம்? அமுல் பேபி, உன் அக்காவை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவங்க பிசினஸுக்குன்னே காசு வாங்கினா கூட அந்த காசு அவங்க பேராசையால வீணாதான் போகும். நான் அது விடவே மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். மை நேம் இஸ் கட்ஸ் லைன். என்னையா உளறிட்டு இருக்க? உளரலம்மா, கட்ஸ்னா வீரம், லைன்னா சிங்கம். அதத்தான் கட்ஸ் லைன் இங்கிலீஷ்ல சொன்னேன். ஓ மூஞ்சி. ஆம். எப்படி சொன்னாலும் உனக்கும் உன் பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒழுங்கா வந்த விஷயத்த சொல்லு. ஐயோ சரிம்மா சரிம்மா, டென்ஷன் ஆகாத. ம். என் பேரு வீரசிங்கம். நான் குபேர மாமாவோட ஒண்ணு விட்டு அக்கா பையன். அவரை பார்க்கணும். என் கூட வாங்க. ம், ஓகே. வாமா. இங்க வெயிட் பண்ணுங்க, 1 மினிட்ல வந்துடுறேன். சரி. சரிம்மா, உட்காரலாம் வா. மேகி, ஆ இந்த காரோட ரிவ்யூலாம் நல்லா இருக்குல்ல, பேசாம வாங்கிடுவோமா? முதல்ல டெஸ்ட் டிரைவ் வர சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். சார் சொல்லுமா. சார், வீரசிங்கம்னு ஒருத்தர் உங்களை பார்க்க அவர் ஒய்ஃபோட வந்திருக்காரு. நான் சொல்லல, இந்த மீன் கண்டிப்பா நம்ம தூண்டுல சிக்கும்னு. கரெக்டா வந்துட்டான் பாரு. நம்ம டிராமாவை போய் ஸ்டார்ட் பண்ண போ. ஓகே சார். இப்ப கூப்பிட்டுருவாருமா மாமா. ம். இங்க முதலீடு பண்ணா இவ்வளவு பணம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோ, என்னையா பணத்தை கீழே போட்ட? இல்ல, குபேரன் சார் சொன்னார்னு அவர் கம்பெனில 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டேன். சரி, 2 மாசம் கூட ஆகல, திடீர்னு போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா கேஷா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. நம்பிக்கை இல்லாம பேக் கூட எடுத்துட்டு வரல. மனுஷன்னா குபேரன் சார் தான் மனுஷன். என்ன நேர்மை. எனக்கு 5 லட்சம் ரூபாயை பார்த்ததும் கையும் இல்ல காலும் இல்ல, அதான் பதட்டத்துல கீழே போட்டேன். சரி வா. 1 லட்சம் போட்டா 5 லட்சம் மாமா. அப்போ 50 லட்சம் போட்டா 1 வருஷத்துல கோடி கோடி கோடீஸ்வரன் ஆயிரலாம் போல இருக்கே. ரெட்டிப்பு லாபம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐட்டிப்பு லாபம் இப்பதாமா கேள்விப்படுறேன். ஐடிப்பா? 2 மடங்குனா ரெட்டிப்பு, 5 மடங்குனா ஐட்டிப்பு தானே. சும்மா சொல்லக்கூடாதுமா. குபேர மாமாவுக்கு உடம்பு ஃபுல்லா பிசினஸ் மூளை.
உங்க 2 பேரையும் எம்டி உள்ள வர சொன்னாரு. போயிருவோம். வணக்கம் மாமா. வாங்க மாப்ள, வாங்க வாங்க வாங்க. வாமா அனிதா. வாங்க உட்காருங்க. அப்புறம் காபி டீ ஏதாவது? இல்ல இல்ல மாமா, வரும்போது சாப்பிட்டு இல்ல இல்ல வேண்டாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மாமா. சரி சரி. என்ன மாமா உங்களை சுத்தி பணம் இருக்கிற படமா இருக்கு? அதுவா, படம் தான் இங்க இருக்கு. பணமா பேங்க்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் கோடி கணக்குல இவ பேர்ல தான் இருக்கு. கண்ணுல பணம் பட்டுக்கிட்டே இருக்கணுமாப்ல. அப்பதான் நாம கேட்காட்டியும் அதுவா மழை மாதிரி கொட்டும். மழை மாதிரி கொட்டுமா? என்ன அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்களும் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓ சூப்பர். இவ்வளவு நாள் கழிச்சு பிசினஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்க. முதல்ல அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்ணணும்னு தோணல. அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்டு போலான்னு வந்தோம். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, ஏகப்பட்ட பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம 2 பேரால மட்டும் பாத்துக்க முடியாது. அதனால இப்பதானே பார்ட்னரா யாரையாச்சும் சேர்த்துக்கலான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கேட்டுட்டு இருந்தீங்க. யாரையோ தெரியாதவங்கள சேர்த்துக்கிறத விட இவரே சேர்த்துக்கலாம்ல. அதுவும் இல்லாம உங்க பிளட் ரிலேஷன் வேற, நமக்கு நம்பிக்கையா இருப்பாருல்ல. ஆமா இல்ல, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். என்ன மாப்ள, என் கூட பார்ட்னரா சேர்ந்துக்கிறீங்களா? மாமா உங்களுக்கு பெரிய மனசு மாமா. நீங்க இப்படி கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா நாங்க பார்ட்னர் ஆகணும்னா நிறைய பணம் போட வேண்டியிருக்குமே. அதான் யோசனையா இருக்கு. ஆட, நமக்குள்ள பணம் என்ன மாப்ள பணம்? நம்ம கம்பெனி டர்ன் ஓவரை மாசத்துக்கு 10 இருந்து 15 கோடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, சரி அதை விடுங்க. நீங்க யாரு? என்னோட அக்கா பையன். உங்ககிட்ட நான் கராரா பேச முடியுமா? அப்புறம் சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு என்னதான் இருக்குது? நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணுங்க. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்குவோம். என்ன மேகி? ஆமாங்க. ஒரு கோடியா? என்னம்மா இந்த சின்ன அமௌண்ட்க்கு இப்படி ஜெர்க்கா ஆவறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு தெரியுமா? நான் பண்ற பிசினஸ் ஃபுல்லா ஒன்ன போட்டு 5 ஆக்குற பிசினஸ்மா. ஒரு வருஷத்துல நீங்க பெரிய மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல, நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம். கண்டிப்பாமா, எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கங்க. உங்களால பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாதான் நான் வேற யாரையாவது ஜாயின் பண்ண வைக்கலாமான்னு யோசிப்பேன். சரி மாமா, சீக்கிரமே ரெடி பண்ணிட்டு வரோம். ஓகே மாப்ள. இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஐயோ இருக்கட்டும் மாப்ள. வரோம். அப்ப நாங்க வரோம் மாமா. சரி மாப்ள, வரோங்க. தேங்க்ஸ். வரங்க. என்ன மாமா டக்குன்னு 1 கோடின்னு சொல்லிட்டீங்க? இருக்கிறவங்க கிட்ட கிடைக்கிறதெல்லாம் புடிங்கிரணும் மேகி. அனிமா,
மாமா சொன்ன மாதிரி ஜாக்பாட்டு தாம்மா நமக்கு அடிச்சிருக்கு. உன் தம்பி கிட்ட எப்படியாவது பேசி 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணிருமா. இதுதான் நமக்கு லைஃப். 1 கோடி ரூபாய் அவன் கொடுப்பானான்னு தெரியல. ஒருவேளை அவனே கொடுக்க வந்தாலும் இடையில அந்த குப்பத்துக்காரி வேற இருக்கா. ஐயோ.